சைட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஷூ ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஷூ ரேக் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே ஸ்லாப் போட்டிருக்கோம். இது வந்து ரிமூவபிள் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். வேணுன்ற ஸ்லாப்பை ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இது மேலே ஹெல்மெட்டு ஏதாவது வெயிட்டான பொருள் கூட வைக்கலாம். இந்த மேலே வந்து கஸ்டமர் வந்து ஸ்டோரேஜ் கிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் பல் டோரு ப்ளஸ் வந்து கீழே ஸ்லாபும் போட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட அவுட்டர் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டில் பண்ணியிருக்கோம். இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா சர்வேஸ் ப்ராடக்ட்டு PVC தான். இந்த மேட் ஃபினிஷ் வந்து லைஃப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், டியூரபிலிட்டியாக இருக்கும், எந்த ஒரு இஷ்யூவும் வராது. இது நல்ல பேஸ்டிங் பிடிக்கும். டோரு ஓப்பனபிள் டோரு. இந்த ஓப்பனபிள் டோரில் இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து அந்த சவுண்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு டோர் போட்டாலும் உங்களுக்கு இந்த மேக்னெட் வந்து மேலேயும் கீழேயும் மேக்னெட் வச்சா தான் ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இது SS ஹேண்டில். இதில் வந்து ஃபுல் லென்த்துக்கு SS இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூ வராது, துருப்பிடிக்காது, உங்களுக்கு ரெஸ்ட் ப்ராடக்ட் கிடையாது. அதே மாதிரி தான் ஃபுல் லென்த்துக்கு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இது 10 ஃபீட்ன்றதுனால 5 டோர் போட்டு ஸ்ப்ளிட்டாக கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2வது பெட்ரூமு. ஸ்மால் பெட்ரூம் தான். சைஸ் வந்து 8x8 இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம் தான் பார்க்குறோம். லாஃப்ட்டு அண்ட் பாத்ரூம் 2 தான் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே ஓப்பனபிள் டைப் தான். நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த தொங்குறது, கரண்டி வந்துடுது, ரிமூவ் ஆகிடுது, 4 பக்கமும் கரண்டிடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் வந்து டிஃபெக்டை பற்றி ஃபோனில் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது அதுதான். நம்ம வந்து இதில் மேஜராக எள்ளு போட்டு உள்ளுக்குள்ளே இன்னரில் ஸ்க்ரூ பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். 4 பக்கமும் டோரோட 4 கார்னர்லேயும் எள்ளு போட்டு தான் வரும். ஸோ அந்த எள்ளு வரும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக ஓப்பன் பண்ணாமல் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. அதனால தான் உங்களுக்கு டோர் க்ளோஸில் இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் லென்த்தாகவும் அது மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு பெட்டராக எந்த அளவுக்கு ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுக்கணுமோ அந்த பெட்டர் குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிச்சனோட ரூம் பார்க்கலாம். கிச்சனோட ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8x7 இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சஸில் இருக்குது. நம்ம பண்ணியிருக்கிறது கிச்சனோட அண்டர் கவரும் டாப் லாஃப்ட் கவர் அண்டு 2 கவுண்டர் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ட்ராலி வச்சு பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இதில் அக்சசரிஸ் ப்ராடக்ட்டு பிளேட் வைக்கிறது, இதில் ப்ரொவிஷன் பிளேட் வச்சுக்கலாம், இதில் பிளெயின் பேஸ்கெட் வச்சுக்கலாம், இதில் சின்ன சின்ன பவுல், டீஸ்பூன்ஸ், நைஃப் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இது கஸ்டமரை யூஸ் பண்ணுறது, அக்சஸ் பண்ணுறது நல்லா ஃப்ளோ பண்ணி நல்லா திறந்து நல்லா மூடினாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். இந்த பாதி மூடிட்டு திறக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீல் வந்து டெலஸ்கோப் வந்து ஸ்டக் ஆகிடுது. ஸோ இந்த டெலஸ்கோப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெலஸ்கோப் ஸ்டக் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த பால்ஸ் வந்து ஜாம் ஆகி நின்றோம். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக் இருக்குது. ஸோ ஹைட்ராலிக் இருக்கும்போது ரன்அப் நல்லா கொடுக்கணும். அந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து லோவர் டைப் கொடுத்துருக்கோம். இந்த லோவர் டைப் வந்து ஓப்பன் டோர் வந்து சிலிண்டர் பொசிஷன், சிலிண்டர் பார்ட் இது. அதே வந்து இது கல் கட்டியிருக்காங்க. ஸோ வெறும் நம்ம ஓப்பன் டோர் மட்டும் தான் போட்டிருக்கோம். கல் வச்சுருக்காங்க, ஸ்லாப் போட்டிருக்காங்க. இது வாஷ் பேஷனோட ஏரியா. ஸோ ஸ்மெல் வெளியே போகணுன்றதுனால SS லோவர் போகணும். இது கஸ்டமைஸ்டாக எனக்கு ஒரு பாக்ஸஸ் வித் ஸ்பைசி ரேக் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸை நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான், ஓப்பனபிள் டோரு, ஸ்ட்ரென்த்தனாக பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து வாலில் மாதிரி செக்ஷன் அடிச்சுட்டு ஷீட்டை இன்செர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் எப்படி செய்வோமோ ஸ்க்ரூ போட்டு அது மாதிரி இந்த இடத்துல எல்லாமே ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். உள்ளே இம்பிள்டாக ஸ்க்ரூ பண்ணி எல்லாமே ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ தான் டோர் தொங்காது.
இன்னொன்று வந்து ஸ்லாபெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தாங்காமல் விழுந்துடாது. இதில் போட்டிருக்க ஸ்லாப் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரென்த்து. இந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் கேட்டதுனால இது வந்து 2.5க்கு 3 இந்த சைஸ் கேட்டாங்க கஸ்டமரு. ஸோ அதனால் இந்த சென்டர் பொசிஷன் வந்து சிம்னிக்காக எம்டியாக விட்டுட்டு இது வந்து யூசேஜ் ஃபார் கேஸ்கெட். இந்த யூசேஜுக்கு இதோட ஸ்லைடிங் கிளாஸு. இந்த கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செச்சின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மேலேயும் கீழேயும் எம்டி ஸ்பேஸ் கொடுத்து பொருள் வச்சுக்கிற மாதிரி அக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். இது சேனல் இதில் தான் ரன்னப் ஆகும். கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து ஸ்லைடிங் வந்து போட்டால் லைஃப் இருக்காது அந்த மாதிரி கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஓப்பனபிள் டோர் போட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் டோர் திறந்து மூடும் போது உங்களுக்கு அந்த டோர் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. பிகாஸ் கிளாஸோட ஸ்ட்ரென்த்து கம்மி பிவிசி. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த அக்சஸ் ஒன்று பார்த்து பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அது இந்த ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைடிங் வந்து இது ஓப்பன் ஸ்லைடிங் தான். இதில் ஸ்லாப் பாட்டமில் இது வந்து ஸ்பைசி ரேக் வச்சுக்க சின்ன சின்ன டப்பா, அதாவது ஒரு 10 பீசஸ் ஆஃப் டப்பா வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். மேலே கீழே உங்களுக்கு ஸ்பிரிட்டில் கொடுத்துருவோம். இது வந்து அவங்க ஆல்ரெடி கான்கிரீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த கட்டினதில் நம்மளால் என்ன முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஓப்பன் டோர் போட்டு கொடுத்து நம்ம டோர் வந்து இவ்வளோ தூரம் திறக்கலாம். ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட ஒர்க்கு பிரகாரம் நாங்கள் எள்ளு போட்டு தான் 4 டோரோட 4 கார்னர்லேயும் எள்ளு போட்டு தான் பண்ணுறோம். அதை உங்களுக்கு நான் தெளிவாக அந்த டோரோட டாப் அண்ட் பாட்டம் கார்னரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். பிவிசிலையும் செய்கிறோம், யூபிவிசி மேட்டு, பிவிசியில் க்ளாஸி, அதே மாதிரி மார்பிள் ஃபினிஷு, பிளெயின் கலர்ஸு, அந்த மாதிரி நிறைய வருது. ஸோ எது வேணுமோ கேளுங்க, நாங்கள் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடோட பட்ஜெட் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 1.10 1,10,000 வரும். இந்த ஹோல் வீடு பண்ணியிருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நல்ல ப்ராடக்ட்டை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்கறது தான் நம்மளோட வேலை. ஸோ நல்லா பண்ணுறோம். ஸோ எதாக இருந்தாலும் கான்டாக்ட்ஸ் வேணும்னாலும் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.